தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்மை சுற்றி இருக்கிற நம்மளுடைய சொந்த ஜன மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதனாலே நாம் இன்றைக்கு நம்மளுடைய சொந்த இன ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய விண்ணப்பம் இன்றைக்கு நம்மளுடைய சொந்தக்காரர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வர வேண்டும். அவர்கள் தேவனை அறிய வேண்டும். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அவர்கள் மேலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்மை சுற்றி இருக்கிற நம்மளுடைய சொந்த இன ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம உண்மையிலே ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நாம் அனுதினமும் சந்திக்கிற நம்முடைய சொந்தக்காரர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கொண்டு வருவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்த ஜன இனங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிய வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் கிறிஸ்துவின் ஆண்டவரே அன்புக்குள்ளாய் வந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய நாமங்கள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும். இருக்கிற எல்லா தடைகளும் நீங்க நீக்கி போடுங்க. தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும். ஆண்டவரே, இருளின் வல்லமைகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மெய் தேவனாகிய இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வருகிறதை நாங்கள் எங்களுடைய சொந்த கண்களினாலே நாங்கள் பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் நாங்கள் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே சொந்த ஜனங்கள் மத்தியிலே பார்க்க முடியும். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுங்கப்பா என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.